எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு நூடுல்ஸ் எத்தனை போடுறோமோ அது வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு தண்ணியில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் எண்ணெய் விட்டாக்க நூடுல்ஸு ஒன்றா ஒட்டாதுங்க. இப்போ இதில் 4 நூடுல்ஸ் போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதில் 4 நூடுல்ஸ் சேர்த்துருக்குதுங்க. தண்ணி கொதித்து இப்போ நூடுல்ஸு வேகட்டுங்க. கொஞ்சம் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாங்க. அதில் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு நூடுல்ஸ்க்கு ஒரு முட்டை இல்லைன்னா 2 முட்டை நம்ம விருப்பங்க சேர்த்துக்கலாம். இப்போ 4 நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை அதிகமாக இருந்தாலும் நல்லா ருசியாக தாங்க இருக்கும். நம்மளுக்கு உபரியாகவும் கிடைக்குங்க. உபரியாகவும் 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறமா கிளறி விட்டுக்கலாங்க. உடனே கிளறுனாக்கா ரொம்ப தூளாக பொடி பொடியாயிருங்க முட்டை. ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விட்டோம்னாக்க பெருசு பெருசாக நல்லா ஒட்டி இருக்குங்க. வேக வச்சு எடுத்த நூடுல்ஸில் தண்ணியில் வடிகட்டிடலாங்க. தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி கொஞ்சமாக மேலே நனையிற அளவுக்கு விட்டுக்கலாங்க. இப்படி விட்டால் நூடுல்ஸு ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி 2 நிமிஷம் கழிச்சிட்டு கிளறிக்கலாங்க. அப்போ தான் பெரிய பெரிய உருண்டையாக வருங்க முட்டை. இல்லைன்னா பொடியாக தூளாயிடும். முட்டையை நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாங்க. இந்த ஈரம் போகிற அளவுக்கு. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கிளறணும்னாக்கா நல்லா பெரிய பெரிய உருண்டையாக வருங்க முட்டை. முட்டை நல்லா கிளறி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பெரிய பெரிய துண்டாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே வெங்காயம் சேர்த்தோம்னாக்கா வெங்காயத்தில் முட்டையெல்லாம் ஒட்டிக்குங்க வதங்குறப்ப. இந்த மாதிரி முட்டையை முதல்ல வதக்கிட்டு அப்புறமா வெங்காயத்தை வதக்கினோம்னா முட்டை தனியாக இருக்குங்க. இப்போ அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க முட்டையில். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பிரிஞ்சு உருண்டையாக வந்துடும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் மேகி பாக்கெட்டு இல்லை நூடுல்ஸு
அந்த பாக்கெட்டில் இருக்கிற உள்ளார இருக்கிற மசாலா நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மசாலாலேயும் உப்பு இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ மசாலா பாக்கெட்டை வெட்டி இதில் சேர்த்துக்கலாங்க மசாலாவை. பாருங்கள் நல்லா பொல பொல பொலன்னு வெந்துருச்சுங்க. முட்டை தனியாக வெங்காயம் தனியாக இருக்குதுங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கச்சிதமாக வதங்கும். இப்போ மசாலா பாக்கெட்டை கொட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் முட்டையோட மசாலா சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்து அரைச்ச மசாலா தூள் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாக்க நல்லா வாசமாக இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. உள்ள மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி வேகட்டுங்க. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப மறுபடியும் நல்லா வேகட்டுங்க. உள்ள எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வேகணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் வடிகட்டின நூடுல்ஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிரி உதிரியாக தூவி விட்டுக்கலாங்க. ஒட்டுக்கா அப்படியே கொட்டினாக்க எல்லாம் ஒட்டிக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக தூவி விட்டுட்டு இது இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா புரட்டி புரட்டி விட்டுட்டு நல்லா மெதுவாக அனலை கம்மியாக வச்சுட்டு நல்லா வேகட்டுங்க. மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி படிப்படியாக பொறுமையாக செஞ்சு பாருங்கள். நூடுல்ஸு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடலாங்க. புரட்டி புரட்டி இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.